நாட்டின் பல பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஊவா மாகாணம், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஊவா மாகாணம், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் திறந்த வழிகளில் நிற்பதை தவிர்ப்பதுடன் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் அவதானமாக செயல்படுவது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள சில கடற்பரப்புகளிலும் மழையுடனான காலநிலை காணப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். இதனுடன் தென்மேற்கு திசையில் இருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும், சிலாபத்தில் இருந்து புத்தளம், மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் கடலோடிகள் கடலின் நிலைமையை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் கொழும்பில் இருந்து காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரத்திற்கு மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மாத்திரமன்றி கடற்கரையோர பகுதிகளில் இருப்பவர்களும் தேவையற்ற ஆபத்துக்களை தவிர்த்து அவதானமாக செயல்படுவது முக்கியமாகியுள்ளது. மொத்தத்தில் நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு காணப்படும் நிலையில் சில கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள், குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளிலும் மீனவர்கள் மற்றும் கடலோடிகள் கடற்பரப்புகளிலும் நிலவும் காலநிலை தொடர்பில் தொடர்ந்து அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.